5 seconds. ஸ்டார்ட். சட்டப்பேரவையில் துணை மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தின் போது நான் ஒரு சில பொருள்கள் குறித்து பேச விரும்புகிறேன். முதலாவதாக, இப்போது கிணறுகள் வெட்டுவதற்கு கடன் கொடுக்கப்படுகிறது. அதை மானியமாக கொடுக்க வேண்டும். கடனாக கொடுத்த பணத்தை மானியமாக மாற்றும்போது திருப்பிக் கொடுக்க சக்தி உள்ளவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும். ஏழைகளுக்கு கடனாக கொடுத்திருப்பதை மானியமாகத்தான் கொடுக்க வேண்டும். இதற்கு அரசு தக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, துப்பாக்கி உரிமம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். மலையடிவாரங்களிலும் காட்டு பகுதிகளிலும் உள்ள விவசாயிகள் தங்களுடைய விளைச்சலை துஷ்ட மிருகங்களின் தொல்லையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள துப்பாக்கி வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. விவசாயிகள் துப்பாக்கி உரிமத்திற்கு மனு போட்டால் காலதாமதம் ஏற்படுகிறது. நீண்ட காலமாக துப்பாக்கி வைத்து கொண்டிருந்தவர்களிடமிருந்து துப்பாக்கி உரிமம் பிடுங்கப்படுகிறது. இது முறையல்ல. துஷ்ட மிருகங்களின் தொல்லையிலிருந்து விளைச்சலை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்கும்போது விவசாயிகளுக்கு துப்பாக்கி உரிமம் தாராளமாக வழங்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, மிருக கொடுமை தடுக்கும் சங்கம் குறித்து இரண்டொரு வார்த்தைகள். மிருகங்களை கொடுமை செய்வதை தடுக்க இந்த சங்கம் இருக்கிறது. மிருகங்களை வதை செய்வதை தடுக்கிறோம் என்ற பெயரில் மனிதர்கள் பல இடங்களில் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை வதைக்க விரும்புவதில்லை. அவர்களுடைய கஷ்டங்கள் காரணமாக ஓரளவுக்கு மிருகங்களை சரிவர பராமரிக்க இயலாமல் இருக்கிறது. மாடுகளை வண்டியில் கட்டி ஓட்டும்போது மாட்டின் கழுத்தில் ஒரு சிறு புண் இருந்தாலும் இந்த சங்க அதிகாரிகள் மாடுகளின் சொந்தக்காரர்களை தொந்தரவு செய்கிறார்கள். மாட்டின் கழுத்தில் ஒரு சிறு புண் இருந்தால் அதனால் பெரிய நஷ்டம் வந்துவிடாது. அதற்காக அந்த மாடுகளை பிடித்து மருத்துவமனைக்கு ஓட்டிச் சென்று அங்கு வாரக்கணக்காக வைத்திருந்து வைத்தியம் என்ற பெயரில் தீனி செலவுக்காக விவசாயிகளிடமிருந்து பணம் வாங்குகிறார்கள். அதற்காக விவசாயிகள் நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய சிரமம் ஏற்படுகிறது. இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கிராமங்களில் உள்ளவர்கள் கோழிகளை சந்தைக்கு கொண்டு போகும்போது 2 கால்களையும் கட்டி தலைகீழாக தொங்க போட்டுத்தான் எடுத்துச் செல்வது வழக்கம். தலைகீழாக போட்டு எடுத்துச் சென்றால்தான் கோழிகள் பறந்து போய் விடாமல் இருக்கும். கோழிகளை தலைகீழாக எடுத்து போகும் நிலையை இந்த சங்க அதிகாரிகள் பார்த்தால் கோழி சொந்தக்காரர்களுக்கு ஜீவகாருண்யம் இல்லை என்று சொல்லி அபராதம் போடுகிறார்கள். இதையும் அரசு கவனிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, நிலக்கணக்கெடுப்பு பணிக்காக கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தனிப்படி கொடுக்க வேண்டுமென்று
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு விவசாயத்துறை செயலருக்கு எழுதப்பட்ட கடிதம். ஐயா, இந்த ஆண்டில் நெல் விளைச்சல் திருப்திகரமான முறையில் அமைந்துள்ளது என்றும் விவசாயிகள் தங்களது கடன்களை செலுத்தி மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் தெரிவித்துள்ளீர்கள். ஆயினும் அவர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு முழு மகிழ்ச்சியுடன் இருக்க முடியவில்லை என்றும் அதற்கு காரணம் நெல் வயல்களில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் இதனால் விவசாயிகள் மிகவும் வருத்தமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளீர்கள். இது சம்பந்தமாக விவசாயிகளிடமிருந்து அடிக்கடி புகார்கள் வந்து கொண்டே இருப்பதாகவும் எலிகளை ஒழிக்க அதற்கான மருந்துகளை அரசாங்கம் சலுகை விலையில் வழங்கலாம் என்றும் யோசனை கூறியிருக்கிறீர்கள். விளைந்த நெல் வீணாகாமல் இருக்க எலிகளிடமிருந்து அதை காப்பது மிகவும் அவசியம். எனவே தாங்கள் கூறியுள்ள யோசனையின்படி மருந்துகளை அரசாங்கம் இலவசமாக வழங்க ஆகும் செலவு மற்றும் விபரங்கள் குறித்து விவரமான அறிக்கை ஒன்றினை அரசுக்கு அனுப்பி வைத்தால் அது பற்றி பரிசீலிக்கலாம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள நீ எந்த வேலையை பண்றியோ அந்த வேலையை செம்ம ஜாலியா பண்ணு. அந்த செம்மையா பண்ற வேலைக்குன்னு தனியா ஒரு பலன் கிடைக்கும்.